அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிப்போம். மத்தேயுனுடைய சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு நபர் வாசிப்போம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாது இருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 32வது வசனத்தையும் வாசிப்போம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வர வேண்டியதற்கு பல காரணங்கள் உண்டு. அவைகளை நாம் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையிலே ஒரு இறை போதனையாக நாம் கேட்டு வந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு பிரசங்கங்கள் செய்திகள் நாம் கேட்பதாக இருந்தாலும் இயேசுவை மையப்படுத்தியதாக இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தாத எந்த ஒரு பிரசங்கங்களும் நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி பேசுவதாக பேசி பிசாசுனுடைய வழிகளிலே நம்மை நடத்தக்கூடிய ஒரு கொடூரமான கடைசி காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏனால் கடைசி காலங்களில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே கள்ள போதகர்களும் உங்களுக்குள்ளே என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை பிரசங்கிக்கிற ஊழியர்களே பிசாசிற்கு ஊழியம் செய்யக்கூடிய வடிவத்திலே இருக்கிறார்கள். அதனாலே ஆண்டவர் இவ்விதமாய் சொன்னார். அல்லேலூயா. மோசேயின் மூலமாக ஆண்டவர் திருச்சபையினுடைய ஒரு மாதிரியை பரலோகத்தை திறந்து அவர் காண்பிக்கின்றார். சீனாய் மலையிலே தேவனை முகமுகமாய் தரிசித்த மோசே தேவன் காண்பித்த பரலோகத்தின் மாதிரியை பூலோகத்திலே ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்பி அதற்குண்டான சகல ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டவராக தேவனுடைய கூடாரத்தை அவர் பூலோகத்திலே உண்டு பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனுடைய கூடாரம் எப்படி இருக்கணும்? அது எத்தனை பகுதிகளா இருக்கணும்? அது எங்கே கட்டப்பட வேண்டும்? அது எப்படி கட்டப்பட வேண்டும்? அதை சுற்றி என்ன இருக்க வேண்டும்? அங்கே வருகிற ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஊழியர்கள் என்ன செய்ய வேண்டும்? இவைகள் ஒவ்வொன்றையும் மோசே தேவனிடத்தில் பரலோகத்தின் மாதிரியை பரலோகத்தை திறந்து தேவன் காண்பித்ததை அவர் அறிந்து புரிந்து அதை நேர்த்தியாக செய்து முடித்தார். அல்லேலூயா. அவைகளின் பிரகாரமாக இன்றும் இந்த உலகத்திலே அன்றைக்கு பரலோகத்தின் மாதிரியாக காண்பித்து கொடுக்கப்பட்ட திருச்சபையாக இன்றும் தேவன் அதை சரியாக வைத்திருக்கின்றார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகள் வெளிப்புறமாக இருந்தன, இப்போது கர்த்தர் அதை உள்புறமாக மாற்றியிருக்கின்றார். ஹல்லேலூயா. வெளியில போனீங்கன்னா ஒரு ஆடை ஒரு நேர்த்திக்கடனா செஞ்சு அதை பலி கொடுக்கிறது மூலமா ஆண்டவர் ஏதோ அவர்களுடைய தெய்வங்கள் ஏதோ ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்கள் என்று நம்பி அங்கே பலியிடுகிறார்கள். அந்த பலியிடுகிற தன்மைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு மோசைக்கு கற்றுக் கொடுத்தது மூலமாக வந்தவை. அல்லேலூயா. என்னென்ன சடங்காச்சாரங்கள் எல்லாம் வெளியிலே செய்கிறார்களோ அவைகளெல்லாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வந்தவைகள். நான் ஒரு சிறிய ஆராய்ச்சியை செஞ்சேன். இன்னைக்கு உலக மக்கள் தொகை 800 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. அல்லேலூயா. 820 கோடி என்று தோராயமாக சொல்றாங்க. இன்னைக்கு வருஷம் 2025 முடிவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய ஆராய்ச்சி அப்படி. இயேசுநாதர் காலத்தில் எத்தனை மக்கள் இருந்திருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு புத்தி வந்து நான் தேடி பார்க்கும் பொழுது சுமார்
அப்படின்னு தான் அங்க சொல்லப்படுது. யாராலையும் கரெக்டா சொல்ல முடியாது. சுமார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுமார் அப்படிங்கிற அளவு கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி மக்கள் இருந்திருக்கலாம் உலகம் முழுசும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. சரி, இயேசு காலத்துல தான் இப்படி ஒரு கணக்கு இருக்கு. அப்ப நம்ம நோவா காலத்துக்கு போவோம் அப்படின்னா, இப்ப இருந்து ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக போகும்போது அப்ப எத்தனை மக்கள் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னா, மொத்தமே ஒரு 7.5 கோடியிலிருந்து 10 கோடி மக்கள் தான் உலகம் முழுசும் இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆராய்ச்சி பண்றாங்க, அகழ்வாராய்ச்சி. பூமியை தோண்டி இது தமிழ் மக்கள் வாழ்ந்தாங்க, அவன் 50,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி மனுஷன் தமிழன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பைபிள் சாட்சி ஆகியிருக்கிறது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவா காலத்திலே ஒரு 10 to 15 கோடி மக்கள் தான் உலகம் முழுசும் இருந்திருப்பாங்கன்னா, அதுல தமிழன் எவ்வளவு இருந்திருப்பான் அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா ரொம்ப சொற்பமான ஒன்று. அல்லேலூயா. அவர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது போல காண்பித்து வேத தத்துவங்கள், வேத சத்தியங்களை அவர்கள் பொய் என்று நிரூபிக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தோற்று போவார்கள். அல்லேலூயா. பைபிள் என்றைக்கும் அழியாத ஒன்று, வேத சத்தியங்கள் என்றைக்கும் அழியாத ஒன்று. தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகள் ஒரு நாள் அழிஞ்சு போகாது. அல்லேலூயா. கணக்கு ரொம்ப துல்லியமா இருக்கு. கணக்கு ரொம்ப துல்லியமா இருக்குது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. அப்ப நாம ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம். இன்றைய நிலைமை 820 கோடி மக்கள். இயேசுனுடைய காலத்தில் 150 கோடியிலிருந்து 300 கோடி மக்கள் இருந்திருக்கலாம். நோவாவுடைய காலத்தில் ஒரு 10 to 15 கோடி மக்கள் இருந்திருக்கலாம். அதுல தேவனுடைய கூட்டம் எவ்வளவு, தேவனிடத்திலிருந்து பிரிஞ்சு போன கூட்டம் எவ்வளவு அப்படின்னு பிரிச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சொற்பம். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. அதனால தேவன் பரலோகத்தின் மாதிரியை மோசேயினுடைய காலத்தில் அவர் கொடுக்கும் பொழுது அன்றைய இருந்த மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுல தேவன் பிரிச்சு வச்சிருந்தார் பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் என்று. அதனுடைய அளவு ரொம்ப ரொம்ப சொற்பம். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்த அந்த கூட்டத்தினுடைய கணக்கீட பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கம்மி. கூடுனா ஒரு 10 லட்சம் இருக்கலாம். அல்லேலூயா. குறைச்சி கணக்கு போட்டா ஒரு 6 லட்சம் மக்கள் இருக்கலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. அப்ப அந்த மோசேக்கு பரலோகத்தின் மாதிரியை கற்றுக் கொடுக்கும் போது அங்கிருந்த ஜனங்களுடைய எண்ணிக்கை சுமார் 10 லட்சம். ஹல்லேலூயா. இப்படித்தான் அப்படிங்கிறத ஒரு வடிவமைத்து கொடுக்கிறார். ஊழியர்கள், விசுவாசிகள், சபையினுடைய அமைப்பு. அந்த அமைப்பு தான் வெளியில போயிருச்சு, மத்தவங்க கிட்ட போச்சு. ஆகா, இவங்க இதை செய்யறாங்க, இது மூலமா ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆகா, இவங்க பலி கொடுக்கறாங்க, இது மூலமா அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இவருடைய உழைப்பு அது வீணா போகல, கரெக்டா இருக்குது. அவங்க செய்யற காரியங்களுடைய எல்லா முயற்சிகளும் சரியா இருக்குது. இவங்க யாரு, இவங்க தெய்வம் யாரு, இவங்க எதை முன்மாதிரியா வச்சு நடக்கிறாங்க அப்படின்னு வெளியில உள்ளவங்க எல்லாம் தேடி பார்க்கும் பொழுது மோசே மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறை வேதமாய் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளும் கற்பனைகளும் தான் விலை உயர்ந்ததாய் இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த கட்டுப்பாடுகளை அவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சாங்க. யாரு? வெளியில இருக்கிறவங்க. ஆனா ஆண்டவர்னு இயேசுவை, அந்த தெய்வத்தை, அந்த யெகோவாவை அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு பதிலாக அவங்க கடைபிடித்த சடங்காச்சாரங்களை மட்டும் வெளியில் எடுத்துக்கொண்டார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? கடவுளை விட்டுவிட்டு கட்டளைகள் என்று சொல்லப்படுகிற சடங்காச்சாரங்களை மட்டும், கட்டுப்பாடுகளை மட்டும், சம்பிரதாயங்களை மட்டும், கலாச்சாரங்களை மட்டும் திருடி என்ன செஞ்சாங்க, வெளியில இருக்கிற மற்ற ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தி வாழ்ந்தாங்க. அப்படி ஒரு கூட்டத்தில் இருந்து தான் நாம இன்னைக்கு பிரித்தெடுக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாய் நாம இங்கே இருக்கிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னதான் நாம வெளியிலிருந்து உள்ள வந்தாலும் உள்ளே வந்த நமக்குள்ளே வெளியில் இருக்கக்கூடிய சில கட்டுப்பாடுகளும் சில கலாச்சாரங்களும் இருக்கிறதாக நம்மை நாமே நிதானிக்கும் போது, எதை வைத்து? உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி, முன்மாதிரித்துவம் என்று சொல்லப்படுகிற பைபிள் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளே சில விஷயங்கள் வெளியில் இருக்கிறவைகள் உள்ளே இருக்கிறது. அவைகளை மாற்ற வேண்டும் என்று தேவன் இயேசுவாக மனித அவதாரமாய் வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா.
எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதுல ஒண்ணுதான் நாம இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். நல்ல வச்சுங்களேன். அப்படி வரும் பொழுதுதான் இந்த மத்தேயுனுடைய 6ஆம் அதிகாரத்திலே சில காரியங்களை பார்க்கிறார். மோசேயின் மூலமாக ஊழியர்கள் உண்டானார்கள். அல்லேலூயா. தலைவர்கள் உண்டானார்கள். 10 பேருக்கு ஒருத்தன், 100 பேருக்கு ஒருத்தன், 1000 பேருக்கு ஒருத்தன், இப்படின்னு நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு அங்கே என்ன உண்டாக்கப்பட்டது? சினகாக் என்று சொல்லப்படுகிற குட்டி குட்டி ஜெப ஆலயங்கள் உண்டாக்கப்பட்டது. அந்த உண்டாக்கப்பட்ட அந்த ஜெப ஆலயம், சினகாக் என்று சொல்லப்படுகிற அந்த குட்டி குட்டி ஆலயங்களிலே இருக்கிறவர்கள் முதல்ல அவர்கள் எழும்பி வரும் பொழுது பயங்கரமான ஆண்டவர் மேல வைராக்கியமா, வெறித்தனமா வந்து அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் மனம் போன போக்கில் போக ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படி போயிட்டாங்க சொல்லுங்க? ஒரு சிலர் தான் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மனம் போன போக்கில் போயிட்டு தன் இஷ்டத்திற்கு அவைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. என்னுடைய வீடு ஜெப வீடுன்னு எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களும் அவைகளை கள்ளர் குகைகளாக மாற்றினீர்களே அப்படின்னு ஆண்டவர் அங்கே வந்து சில காரணங்களை காட்டுகிறார். அப்போ ஒரு ஜெப ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளே என்ன மாதிரியான காரியங்கள் நடக்க வேண்டும், ஒரு ஜெபமே செய்யறதா இருந்தாலும் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை திட்டமா இயேசுநாதர் போதிக்க வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. காரணம், அந்த இயேசுவுக்கே ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஒரு லட்சங்களேன். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, நம் எல்லோருக்கும் ஆவிக்குரிய கட்டுப்பாடு வேண்டும். சொல்ல மாட்டீங்க? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எனக்கு ஆவிக்குரிய கட்டுப்பாடு வேண்டும். எங்களுக்கு ஆவிக்குரிய கட்டுப்பாடு வேண்டும். கடைசி சொல்லுங்க, நமக்கு ஆவிக்குரிய கட்டுப்பாடு வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, அந்த கட்டுப்பாடு இல்லாததுனாலதான் சில காரியங்களை நம்ம தோற்று விடுகிறோம். அவைகளிலே ஒன்றுதான் இன்னைக்கு நீங்க படிச்சீங்க, ஜெபத்தை குறித்து வாசிச்சீங்க. ஹல்லேலூயா. மீண்டும் அந்த இதுல வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர்களை என்று குறிப்பிடுகிறார். அந்த அவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது ஆலயத்துக்குள் இருக்கிறவர்கள் தான், ஆலயத்திலே வந்து போகிறவர்கள் தான், ஆண்டவரை தேடுகிறேன் என்று அவர்கள் அனுதினமும் ஆண்டவரை தேடி வருகிறது போல வருகிறவர்கள் தான். அவர்களுடைய ஜெபம் பயங்கரமாக இருக்கிறது போல தெரிகிறது, அவருடைய ஆராதனைகள் பயங்கரமாக இருக்கிறது போல தெரிகிறது, அவருடைய பெற்ற அபிஷேகங்கள் பயங்கரமாக இருக்கிறதை போல தெரிகிறது, அவர்கள் ஆண்டவருக்கென்று கொடுக்கிற விஷயங்கள் பயங்கரமாக இருக்கிறதை போல தெரிகிறது, அவர்கள் ஆண்டவருக்கென்று பல இடங்களில் பல சபைகளில் வெளியிலே கூட்டங்களுக்கு போகிறது போல தங்களை காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். இங்கே ஆண்டவர் இயேசு இருக்கிற இடத்தில் நாம் ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அவர்களை போல வெளியிலே 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 ஆண்டவரை தேடி போடாமல் இருக்கிற இடத்தில் நான் சரியாக ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப உங்கள எத்தனை பேர் இருக்கிற இடத்துல நான் ஆசீர்வாதம் பெறணும்னு விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நான் வெளியில நான் போகாம இருக்கிற இடத்துல நான் ஆசீர்வாதத்தை பெறணும்னு விரும்புறவங்க, ஆண்டவர் என்ன ஒரு சிறப்பு வசனத்தோடு கூட அந்த வெளிநாட்டு வேலையில விட்டு இங்கே வந்திருக்கும் பொழுது பல முறை இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தார். நீ இனி அலைந்து திரிவது இல்லை அப்படிங்கிற வார்த்தையை எனக்குள்ளே கொடுத்து அதுதான் இன்னும் எனக்குள்ள என்ன செய்யுது, ஓடிக்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய அழைப்பை பெற்ற நீங்கள், கர்த்தருடைய அழைப்பிற்கு அடையாளமாக ஒரு வார்த்தையை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தால் அந்த வார்த்தை இன்றும் உங்களோடு போராடி கொண்டிருக்கிறதா, அல்லது அந்த வார்த்தை உங்களை கட்டுப்படுத்துகிறதா, அந்த வார்த்தையை மீறி கட்டுப்பாடு இல்லாமல் நான் ஏன் போக வேண்டும் என்கிற நிதானத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த வார்த்தை தினமும் என்னை கட்டுப்படுத்தி நீ அலைஞ்சு தெரிய மாட்ட, உன்னை இருக்கிற இடத்துல நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை இருக்கிற இடத்துல உன்னை என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன், உன்னை இருக்கிற இடத்திலே பல காரியங்களை பலருக்கு பிரயோஜனமாக உன் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்வேன், உன்னை வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை ஒருபோதும் கைவிடாதவர், என் தேவைகளை அறிந்திருக்கிறவர், என் கையிலே வரவுகள் குன்றி போகாமல் என்னை சரியாக நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை கைவிட மாட்டார், தொடர்ந்து உங்களுக்காக போராடி கொண்டே இருப்பார். எங்க? நம்முடைய இருதயத்தில். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப
அவர்களை போல் என்று சொல்லும் பொழுது அந்த அவர்களை குறித்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர்கள் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க தங்களை பெருசா காண்பிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அவங்க செய்கிற காரியம் எல்லாமே அப்படியே நீளமாவே இருக்கும். எவ்வளவு நீளமா இருக்கும்? கிறிஸ்துமஸ் வரப்போகுது. என்ன சொல்ல மாட்டீங்க? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஆமாமணி அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் வரப்போகுது. லாரன்ஸும் ஜெயந்தி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா முடிச்ச உடனே அவங்களுக்கு முதல் கிறிஸ்துமஸ் தலை கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னதான் தீபாவளி ஓடி போனாலும் கிறிஸ்துமஸ் என்ன செய்கிறது? வருகிறது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெஸ் எடுக்க போவோம். என்ன செய்வோம்? கிறிஸ்துமஸ்க்கு என்ன செய்வோம்? ட்ரெஸ் எடுக்க. சிலர் தச்சு போடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க? எங்க அக்கா தைக்கும், அப்படிதானே? தச்சு போடுவாங்க. அப்ப தைக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட வந்துட்டு, ஏமா என்னை பாக்குறீங்கல்ல, எனக்கு ஒரு நல்ல ஜிப்பா தச்சு கொடுங்க. எப்படி? எனக்கு ஒரு நல்ல ஜிப்பா தச்சு கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்துட்டு சும்மா அப்படியே நின்றுட்டு அப்படின்னு போயிட்டேன்னா எனக்கு நீங்க தச்சு கொடுத்துருவீங்களா? சொல்லுங்க. அப்படியே யூகத்துல இவருடைய வளர்த்தி இத்தனடி இருக்கு, இவருடைய உடம்பு தினடி இருக்கு, இவர் கையுள் இருக்கு, உயரம் இப்படி போறதாரு, முழங்கால் கீழே வருது அப்படின்னு ஆராதனை நடத்தும் போது கூர்மையா பார்த்து அப்படியே போய் அளவு நீங்களா எடுத்து தச்சிங்கன்னா அதை நான் போடும்பொழுது எப்படி இருக்கும்? ஒரு பேய் பூதம் போல என்ன செய்யும்? இருக்கும். அப்படித்தானே இருக்கும். அப்ப ஒரு அளவெடுத்து ஒரு துணியை தைப்பதற்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அதை அப்படித்தான் செய்ய முடியும். என்ன சொல்ல மாட்டீங்க? அப்படித்தானே? அப்படியா இல்லையா? ஒரு வண்டி இருக்கு அப்படின்னா அந்த வண்டியை இப்படித்தான் ஒரு ஓட்டணும்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. சொல்ல மாட்டீங்களே? இப்ப இந்த ஸ்கூலுக்கு பஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் பஸ் ஓட்டும் பொழுது இதுல வேக கட்டுப்பாடு கருவி இருக்கும். அவங்க எங்க பிரேக் அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல கச்சுன்னு கரெக்டா நிற்கும். சொல்ல மாட்டீங்களே? ஆனா கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடே கிடையாது. என்ன கிடையாது? கட்டுப்பாடு கிடையாது. ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கட்டுப்பாடே கிடையாது. அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்ட இயேசு அன்றைக்கு இருந்த அந்த விசுவாசிகளை எச்சரிக்கிற விதமாய், எம்மா கட்டுப்பாடு இல்லாம நீ என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, நீ செய்யற ஜெபம் பரலோகத்திற்கு போகணும், பரலோகத்திலிருந்து பதிலா இறங்கி வரணும், உனக்கு பதில் கிடைக்கணும். ஆனா எதுவுமே உனக்கு என்ன செய்யல? கிடைக்கவே இல்லை. ஒரு அளவெடுக்காமல் ஒரு துணியை தச்சு அதை போட்டா அது எவ்வளவு கேவலமா இருக்குமோ அதை போல உன் ஜெபம் எப்படி இருக்கிறது? அலங்கோலமாய் அவலட்சணமாய் இருக்கிறது. அதை மாற்றிக்கொள்ள விரும்ப வேண்டும் என்று அவர் ஒரு தெய்வீக ஞானத்தை போதிக்கின்றார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? அவர்களை போல நீங்கள் செய்யாது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எவர்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்க பக்கத்திலே இருக்கலாம். உங்க பக்கத்திலே இருக்கலாம். ஜெப கூட்டங்களை ஜெபம் பண்ண சொன்னா என்ன கருத்தோடு கூட நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்னு முயற்சி எடுக்கும் பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி நாம் என்ன செய்வோம்? ஏதாவது ஒன்றை சொல்லி என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபம் உங்களுக்கு ஒரு திருப்தி தருகிறதை போல இருக்கலாம், ஆனால் அது தேவனுக்கு திருப்தி தருகிறதாய் இருக்காது. அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கிற ஒரு கூட்டமாக அந்த சினகாக் என்று சொல்லப்படுகிற ஜெப ஆலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை உதாரணமாக காண்பிக்கிறார். அவர்களை போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்ய கூடாது அப்படின்னு சொல்றார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வரும் பொழுது அதற்கு முன்னாடியே ஒரு தேவ ஞானத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. காரியத்தை சொல்றதுக்கு முன்ன, என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு முன்ன உங்களுக்கு ஒரு தேவ ஞானம் தேவைப்படுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் பாக்கியவான்கள். என்ன சொல்ல மாட்டீங்க? நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்கள், உங்கள் குடும்பங்கள் பாக்கியவான்கள், உங்கள் எதிர்காலங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நான் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே என் தேவை இன்னதென்று அறிந்து வைத்திருக்கிறவர் நான் வேண்டும் போது எனக்கு கொடுக்காமல் இருப்பாரா? நான் கேட்கும் போது எனக்கு தராமல் இருப்பாரா? நிச்சயமா தருவார். ஹல்லேலூயா. போன வாரம் ஆராதனை முடிஞ்சிச்சு. ஒரு அம்மா என்னை தேடி வந்து, கிறிஸ்துமஸ்க்கு உங்க பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல, இந்தாங்கயா அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபாயை கையில கொடுத்துட்டு போனாங்க. என்ன சொல்ல மாட்டீங்க? நான் எதிர்பார்க்கல.
ஆனா மனைவி ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த தேவையை பூர்த்தி செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை முன்னமே அறிந்து வைத்து இருக்கிறதுனாலே நீங்கள் அதை சந்தோஷமாய் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு எதிர்பாராத நேரத்திலே அது தேவனால் தடையில்லாமல் உங்களுக்கு வந்து சேரும். என்ன சொல்ல மாட்டீங்க? அதை விட்டுட்டு நீங்க உங்க கட்டுப்பாடை மீறி இது எனக்கு வேணும் அப்படின்னு அதை சண்டை போட்டு முட்டி மோதி அதை ஒரு கேவலத்துக்குரியதா மாத்திக்கிட்டு நீங்க போராடும் பொழுது அதுல எந்த ஒரு சிறப்பும் என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. நீங்க வீணா சண்டை போட்டு நீங்க வீணா போராடியும் உங்களுக்கு அவமானத்தோடு கூட ஒரு தலைகுனி உள்ள வாழ்க்கை தான் வருமே ஒழிய அதுல உண்மையான சமாதானம் என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. நீங்க சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வெறுமனே அவர்களைப் போல சும்மா காட்சிக்கும் சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துட்டு சும்மா பாடுறது போல, சும்மா ஆராதிக்கிறது போல, சும்மா ஊழியங்கள் செய்கிறது போல கடந்து போகிற பிள்ளைகளாகி இருப்பீர்கள். அதை இயேசு விரும்பவில்லை. என்ன சொல்ல மாட்டீங்க? அது இயேசு என்ன செய்யல? விரும்பல. அதனாலதான் இந்த தேவ ஞானத்தை கொண்டு வருகிறார். அப்ப அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஜெபத்திற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. அப்ப நீங்க ஜெபம் பண்ணணும்னு முயற்சி எடுத்துட்டீங்கன்னா என்ன ஜெபம் பண்ணுவீங்க? உங்களுக்கு பலமுறை போதிக்கப்பட்டிருக்கு. சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணுவீங்க, ட்ரெஸ்ஸுக்கு ஜெபம் பண்ணுவீங்க, அடுத்து ஏதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு ஜெபம் பண்ணுவீங்க, குடும்ப வாழ்க்கைக்கு ஜெபம் பண்ணுவீங்க, பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுவீங்க. இப்படி என்னெல்லாம் இருக்குதோ அதுக்கு தானே செய்வீங்க நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. 32ஆம் வார்த்தையில அதெல்லாம் சொல்றாரு, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கின்றார். நிச்சயமா கொடுப்பார். நிச்சயமா கொடுப்பாருங்க. நிச்சயமா கொடுப்பார். அல்லேலூயா. இந்த 2 வார்த்தைகள் சொல்லப்படுவதற்கு இடைப்பட்டவைகளை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். 8ஆம் வாக்கியத்திலிருந்து 32ஆம் வாக்கியங்கள், அதுக்கு தொடர்ந்து 34வது வார்த்தைகள் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது நமக்கு தேவையானவை என்ன என்பதை இயேசு அங்கே திட்டமாய் சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்ல மாட்டீங்க? 3 முக்கியமான விஷயம் தேவைங்க. எத்தனை விஷயம் தேவை? எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். 3 முக்கியமான விஷயம் தேவை. எனக்கு சத்தமா சொல்லுங்க. எனக்கு 3 முக்கியமான விஷயம் தேவை. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அங்க சொல்றாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, வாசிங்க பார்ப்போம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல மோசேக்கு சீனாய் மலையிலே ஆண்டவர் பரலோகத்தினுடைய மாதிரியை காண்பிப்பதற்கு பரலோகத்தையே திறந்து அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார் அல்லவா, அதே தரிசனத்தை மோசேக்கு கொடுத்தது போல பாமர ஜனமாய் இருக்கிற நம்மை பார்த்து, அன்றிருந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் இடைப்பட்ட நாட்கள்ல கெட்டு போயிட்டாங்க. கெடாவட்னா ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னு யாரு சொன்னா? கெடாவட்னா உன் பாவம் மன்னிக்கப்படும், உன் பாவம் கழுவப்படுவதற்கு ஒரு ஜீவன் பலியாகிறதே, அதை பார்த்து நீ திருந்திக் கொள் என்று அடையாளத்துக்காகத்தான் பலி செலுத்துகிற ஒரு பழக்கத்தையே கர்த்தர் அன்றைக்கு கொடுத்தார். சொல்ல மாட்டீங்களே? அப்ப ஏன் கடா வெட்டுறேன், ஏன் பொங்க வைக்கிறேன், ஏன் பூச வைக்கிறேன் தெரியாது. நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார், கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துகிறேன். பலி செலுத்துகிறது மூலமா ஆசீர்வாதம் அல்ல, நான் பலி செலுத்தும் மூலமா என் பாவத்திற்கு பரிகாரமா ஒரு ஜீவன் பலியாகிறது போல என் இயேசு இதை போலத்தான் உலகத்துல வந்து பலியாகிறார். அது எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. மழை வரப்போகுது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பொங்கல் வைப்பாங்க, அதுக்கு ஒரு பலியை செலுத்துவாங்க, அதுக்கு ஒரு பொங்க என்ன செய்வாங்க, பொங்க வைப்பாங்க மழை வர்றதுக்காக. ஆனால் பரமண்டலத்தில் இருக்கின்ற அந்த பரலோகத்தில் இருக்கின்ற ராஜ்யம் பூலோகத்துக்கு இறங்கி வருவதற்காகத்தான் அந்த வார்த்தைகள் இங்கே நமக்கு ஆணித்தரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நான் கெடா வெட்டுறது மூலமா மழை வர்றதை விட நான் என்னை அர்ப்பணிக்கிறது மூலமா பரலோகத்தின் ராஜ்யம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு அடையாளமாகத்தான் இயேசு தன்னைத்தானே பலியாக்குகிறார். பரலோக ராஜ்யம் பூமிக்கு இறங்கி வந்து விட்டது. அது இங்கே என்றும் இல்லை, அது அங்கே என்றும் இல்லை, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது சொல்லும்போது, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப இந்த 3 விஷயங்கள் நமக்கு தேவை. ஜெபத்துல நாம கேட்க வேண்டியது இந்த 3 விஷயம்தான். அல்லேலூயா. என்னன்னு சொல்லுங்க பாப்பேன். உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தணும், உம்முடைய ராஜ்யம் என்ன செய்யணும், கடைசியில உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களுக்காக தினந்தோறும் காலை மாலை மதியம் அல்லது நமக்கு கிடைக்கும் நேரமெல்லாம் நாம இந்த 3 விஷயத்தை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே கொண்டு வராங்க, பூமியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே ஆண்டவரே எனக்குள்ளே கொண்டு வாரும், என்னுடைய ஆத்துமாவிலே கொண்டு வாரும், என்னுடைய சரீரத்திலே கொண்டு வாரும், என்னுடைய ஆவியோட கொண்டு வாரும் அப்படின்னு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிற்பாடு குடும்பத்திலே என்ன செய்யணும், இவைகள் என்ன செய்யணும், வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். மூணாவது, ஆண்டவரே பல குடும்பங்களா ஒன்றிணைஞ்சு வருகிற சினகாக் என்று சொல்லப்படுகிற அந்த ஜெபாலயத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வாரும் என்று செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்தா நம்முடைய சபையினுடைய வளர்ச்சியை யாரும் தடை செய்யவே முடியாது. கரங்களை தட்டி சொல்லணும், என் சபையை யாரும் தடுக்க முடியாது. காரணம், நாங்கள் ஆண்டுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறோம். எங்களுடைய ஊழியத்தை யாரும் தடுக்க முடியாது. காரணம், பரலோக ராஜ்யமே எங்களுக்குள்ள இறங்கி வந்திருக்கிறது. உம்முடைய சித்தத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. உம்முடைய சித்தம் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரை நடந்த அவமானம் ஓடி போச்சு, இதுவரை நடந்த கேவலம் ஓடி போச்சு, இதுவரை நடந்த எல்லா தலைகுனிவான காரியங்களும் ஓடி போச்சு. காரணம், ஆண்டுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறோம். ஆண்டுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆண்டுடைய சுத்தம் எங்களுக்குள்ளே செய்யப்படுவதற்கு தேவன் தம்முடைய வல்லமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார், வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார், அபிஷேகங்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நீங்க ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டியவைகள் உங்களுக்கு தானா வந்து சேரும். ஹல்லேலூயா. அதனாலதான் 32ஆம் வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. என்ன சொல்லுது பாருங்களேன், இவைகளெல்லாம் அங்காணிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவள் என்று உங்களுக்கு அறிந்திருக்கிறார். அப்புறம் சொல்றாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்று நீங்கள் யோசிக்கும் பொழுது அங்கே முதலாவது கத்துக்கிட்டீங்க, ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுல முதலாவது கட்டுப்பாடை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபம் எப்படி செய்ய வேண்டும்? கட்டுப்பாடு இல்லாமல் செய்ய முடியாது. ஒரு ஆடையை தைப்பதற்கு அளவு எடுத்து அதை இவ்வளவு நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது போல, ஒரு வாகனம் ஓட்டும் போது அதை இப்படித்தான் ஓட்ட வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது போல, ஒரு வீடை கட்டும் பொழுது அதை இப்படித்தான் கட்ட வேண்டும் என்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது போல, நமக்கும் ஜெபிக்கிற விஷயத்திலே கட்டுப்பாடு இருக்கிறதை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நாமம் பரிசுத்தப்பட வேண்டும், பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே வர வேண்டும், அதே போல உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு தெரியும், அதனால நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் அதிகாரமும் வெற்றியும் பெற கட்டுப்பாடு மிக அவசியம் என்று இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசுகிறார். கட்டுப்பாடு இல்லாத இடத்தில் வீழ்ச்சி தொடங்கும், விழுந்து போய்விடுவோம், தோற்று போய்விடுவோம், தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுவோம். எனவே அங்கே அலைச்சலும் கலக்கமும் பயமும் பதறுகிற காரியம் நம்மை பிடித்துக் கொள்ளவிடும். சாபங்கள் நம்மை பிடித்துக் கொண்டது போல நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து கவலையிலும் கண்ணீரிலும் நிச்சயம் மாட்டிக்கொள்ளும். எனவே கட்டுப்பாடு நமக்கு தேவை என்பதை இந்த நாளில் நாம் உணர வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் நம் தேவைகளை அவர் அறிந்து இருக்கிறார் என்கிற ஒரு உண்மைக்கு நம்மை கொண்டு செல்கிறது. அதனாலதான் நீங்க வாசிங்க, அவர் அறிந்து இருக்கிறார் என்று வாசிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. தேவை வேண்டிக் கொள்ளும் முன்னமே இன்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார், வேண்டியவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கின்றார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகள் வேண்டியவைகள் இரண்டையுமே அறிந்து வைத்திருக்கிற தேவனுக்கு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தேவைகளை நாம தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்.
நம்முடைய தேவைகளை, நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய ஆசைகளை, விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். அதுல எந்த மாற்றம் இல்லை. வசனம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நாமெல்லாம் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமானாக, பரிசுத்தவான்களாக தேவன் வைத்திருக்கிறார். ஆவியானவர் தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து அவருடைய மகிமைக்காக என்ன செய்கிறார்? வழிநடத்தி வந்து கொண்டே இருக்கிறார். அதுல எந்த மாற்றம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம கட்டுப்பாடா நடந்து கொள்ளணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அதை குறித்து சில காரியங்களை பேச என்ன ஏவுகிறார்? கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்கிற நபர்களாய் நாம் காணப்படுவோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், ஜெபிக்கிறதுக்கு முன்னையே என்ன வேணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும், வேண்டியவைகள் எல்லாம் நமக்கு தருவதற்கு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு தெரியும் நம்முடைய வேலை என்ன என்பதை அவருக்கு தெரியும். என்னது, நமக்கு வேலை என்னன்னு அவருக்கு, நம்முடைய வேலை என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். வாசிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு ஹல்லேலூயா. அவைகளை சொன்ன பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். நாம எல்லாம் அவர் சொல்றத செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொன்னதை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். 2 வார்த்தைக்கு வித்தியாசம் உண்டு. ஆவியானவர் இப்பொழுது இருக்கிற காலத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறவராய் இருக்கிறார். தினந்தோறும் நம்ம கிட்ட வந்து சொல்லுவார். சொல்லப்பட்டதிலிருந்து வந்து சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சொல்லப்பட்டது எது என்பதை இப்பொழுதும் ஆவியானவர் உங்களிடத்தில் சொன்னதாக நீங்க வாசிங்க. என்ன வாசிங்க? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் எனக்கு சாட்சிகளாய். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நம்ம ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். முதல்ல சொன்ன விஷயத்துக்கும் இப்பொழுது வாசித்த விஷயத்துக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. நீங்க ஜெபிப்பீங்க, ஆண்டவரே பரமண்டலத்தில் இருக்கிறவரே உம்முடைய நாமத்தை பரிசுத்த படுத்துகிறோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க. இரண்டாவது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. மூணாவது உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, எனக்குள்ளும் குடும்பத்திற்குள்ளும் எதிர்காலத்துக்குள்ளும் அடுத்து சமுதாயம் என்று சொல்லப்படுகிற இந்த பூமிக்குள்ளும் என்ன செய்யணும்? செய்யப்பட வேண்டும் என்று என்ன செய்வீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க. அப்ப ஆண்டவர் இதையெல்லாம் செய்வதற்கு ஒரே ஒரு கிஃப்ட், ஒரே ஒரு பரிசு, ஒரே ஒரு பொக்கிஷம் என்ன செய்வாரு? பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் தருவார். கரங்களை உயர்த்தி வரல சொல்லுங்களேன். இந்த மூணும் எனக்குள்ள நடக்கணும். அதே போல என் தேவைகள், நான் வேண்டியவைகள் எல்லாம் எனக்குள்ள என்ன செய்யணும்? நடக்கணும். நடக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான் இந்த பிள்ளைகளுக்கு தேவை, பரிசுத்த ஆவி தேவை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்துவிட்டால் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ, சுகவீனப்பட்டிருக்கிறீர்களோ, என்ன செஞ்ச முற்றிலுமாக விழ தள்ளப்பட்டிருக்கிறீர்களோ, அவைகளிலிருந்து எழுந்து பலனடைந்து தேற்றப்பட்டு எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் விரும்புறீங்க? ஐயா, நெருக்கப்பட்டு கிடந்தோம். மனுஷர்கள் மூலமாய் வருகிற நெருக்கம், அதிலே குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலமாவே நெருக்கம் வருகிறதாக தாவீது சொல்லுகிறார். தன் சொந்த மகனே கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ற அளவுக்கு கொலைவெறி பிடித்தவனாக வருகிற காரியமாக அங்கே இருக்கிறது. தன் சொந்த மாமனார் சவுல் என்று சொல்லப்படுகிற அவனுடைய கூட்டாளிகள் மூலமாக ஆபத்து வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நீங்க வேதத்தை புரட்டி பார்த்தால் குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு உறவுகள் மூலமாக நமக்கு வருகிற நெருக்கங்கள், ஊழியத்தின் மூலமாக வருகிற நெருக்கங்கள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா,
வேலை செய்கிற இடங்களில் வருகிற நெருக்கங்கள், பிரயாணப்பட்டு போகிறோம், ஒரு பஸ்ல ஒரு சீட்டு போட்டு உட்கார்ந்து நம்ம முயற்சி பண்ணும் பொழுது அங்கேயும் சில நேரம் என்ன செய்றாங்க, நம்மள வியாபாரத்தில் தொழில ஒரு பொருளை வாங்குறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ போகும்போது அங்கே சில நெருக்கங்கள் என்ன செய்கிறது, நம்மை சூழ்ந்து என்ன செய்கிறது, வருகிறது. எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் நமக்கு ஒன்னே ஒண்ணுதான், இயேசு மட்டும்தான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு மூலமா நமக்கு ஒண்ணு கிடைக்குது, பரிசுத்த ஆவி கிடைச்சிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அப்படியே இறங்கி வந்தார். மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று பரிசுத்தாவியாய் நமக்குள்ளே வந்திருக்கிறார். பரிசுத்தாவியை பெற்றிருக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த கடைசி கால கட்டங்களிலே எங்களை கட்டுப்படுத்துகிற ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வந்து இறங்கி இருக்கிறீரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உம்முடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே வந்து இறங்கி இருக்கிறது. உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை பலப்படுத்தும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது வருஷம் வரும் பொழுது நாம ஒரு பலமுள்ள சந்ததியா மாறணும். ஹல்லேலூயா. பல காரியங்களை செய்து முடிக்கிற பிள்ளைகளை நாம மாற வேண்டும். இன்றிலிருந்து கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இதுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு ஒளிந்திருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனா, ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளா, ஆண்டுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒரு நபரா நாம மாற்றப்பட்டு வந்துவிட்டால், தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு பிள்ளைகளாக மாற்றப்பட்டு நாம வந்துட்டா நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அது என்ன? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு கருவி பின்னாடி மாட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன? எனக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கு சாட்சியா இருக்கிறோம்? எதை முன்மாதிரியாத்துவத்தை காட்டுகிறோம்? எது நம்மளை முன்மாதிரித்துவமாக வெளியிலே நமக்கு காட்டப்படுகிறது? வெளியில இருக்கிற ஊழியர்களுக்கு இந்த வார்த்தை நான் கேட்கிறேன், நீங்கள் எதை முன்மாதிரியாக வைத்து நடக்கிறீர்கள்? தேவ ஊழியர்களாக இருந்து கொண்டு உங்களை ஒரு பெரியவராக, ஜனங்கள் மத்தியிலே ஒரு புகழ்ச்சிக்குரியவராக காண்பிப்பதற்கு நீங்கள் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அவர் விதமாய் சொல்லுகிறார், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று. இயேசு என்ன முன்மாதிரித்துவத்தோடு கூட இருந்தார்? அளப்புகிற காரியத்தை செய்ய சொன்னாரா? வீணான காரியத்தை செய்ய சொன்னாரா? கட்டுப்படாமல் இல்லாமல் நடந்து கொள்ளும்படி உங்களுக்கு இடத்தில் யார் சொன்னது? உலகம் ஒரு வேஷத்தை வைத்திருக்கிறது. அந்த வேஷத்தை தரித்துக் கொள்வர்களாக தேவ ஊழியர்களாய் நியமிக்கப்பட்ட நீங்கள் இன்றும் ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பது ஏன் என்று தேவ ஊழியர்களுக்கும் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள அத்தனை கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அது என்ன? எனக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாட்டு பாடுகிறதில் ஒரு கட்டுப்பாடு உண்டு. இசை வாசித்து ஆராதனைக்கு செய்கிறதில் ஒரு கட்டுப்பாடு உண்டு. பிரசங்கம் பண்ணுகிறதில் ஒரு கட்டுப்பாடு உண்டு. வெளியிலே சென்று ஊழியங்கள் செய்வதற்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு. ஜனங்களிடத்தில் நற்காரியங்களை செய்யும் போது அதற்கும் ஒரு கட்டுப்பாடு உண்டு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா காரியத்திலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மறந்த ஊழியர்களாக, ஊழியக்காரிகளாக அங்கும் இங்கும் பணத்துக்காக, புகழ்ச்சிக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை முன்மாதிரியாக வைக்காதிருங்கள். பிரபங்களை தேடாதிருங்கள். பிரபலமானவர்களை நாடாதிருங்கள். உங்கள் கண்முன்னே உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டவைகளில் கட்டுப்பாடோடு கூட நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இங்கே இருக்கிற அனைவரையும் எச்சரிக்கின்றார். இந்த சத்தத்தை வெளியில கேட்கிறவர்களையும் எச்சரிக்கின்றார். ஹல்லேலூயா. ஏன் சபையை கொடுக்கணும்? ஏன் நம்ம ஊர்ல ஊழியத்தை கொடுக்கணும்? ஏன் நமக்கு ஊழியக்காரங்களை கொடுக்கணும்? ஏன் தொடர்ந்து உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஊழியர்களாக தேவன் உருவாக்கி தரணும்? ஏன்னா இவைகளுக்குள் இருந்துதான் நம்முடைய சாட்சி என்கிற ரூபத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை விட்டுட்டு நான் அங்க போனேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவன் பல காரியங்களை செய்வான். அவன் பின்னாடி நாம போனா நம்முடைய உழைப்பின் பணம் முதலிலே விலைக்கிரயமாய் மாறும். ஒரு ஆள் வந்தாரு, ஐயா அவர்கிட்ட போனா பயங்கரமா நடக்குது, அதனால நான் அங்க போறேன்
அப்படின்னு அவங்க கரெக்டா அந்த நேரத்துக்கு அங்க போவாங்க. அங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்காது. அவங்க தனிப்பட்ட நேரத்தில் ஆராதனை நடத்துவாங்க. இப்ப மாத்திக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை அடிமையாக்கி, அவங்க ஊர் வேற, அவங்க இருக்கிற தூரம் வேற, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் வேற, அவங்க உழைக்கிற உழைப்பினுடைய பலனும் வேற, குடும்பத்தினுடைய காரியங்களும் வேற, அவங்களுடைய தேவைகள், அவங்க வேண்டிக் கொள்ளுகிற காரியம் எல்லாமே வேற வேற. அந்த கஷ்டத்திலும் அவர்கள் அந்த பிரபலமாய் இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து அந்த வீணான காரியத்திலே வஞ்சிக்கப்பட்டு விழுந்து தொடர்ந்து அதையே தேடி ஓடிக்கொண்டார்கள். போயிட்டே இருந்தாங்க. தன் சொந்த சர்ச்சை மதிக்கிறத விட்டாங்க, தன் சொந்த பாசர் மதிக்கிறத விட்டுட்டாங்க, தன் சொந்த ஜப கூட்டத்தில் வருகிற காரியங்களை விட்டுட்டாங்க, தன் சபைக்குள்ள அன்பான விசுவாசிகளாக ஒற்றுமையோடு கூட காணப்படுவதற்கு தேவன் தந்த அன்பான விசுவாச கூட்டத்தை என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற வீணான பெருமைக்குள் தள்ளப்பட்டார்கள். கடைசியில மொத்தமா என்ன செஞ்சிட்டாங்க? ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். ஏமா அங்க போறீங்க ஐயா? ஏன் அங்க போறீங்க சொல்லும் போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாம ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க யாரை தேடி இருக்கணும்னா, எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற தேவனை தேடி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனை அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் வீணாக அலக்களிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். இருக்கிற ஊர்ல, இருக்கிற சபையில, இருக்கிற கூட்டத்துல கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருந்திருப்பார்கள். ஹல்லேலூயா! அப்படித்தான் கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். எங்கேயும் ஓட வேண்டாம், யாரையும் தேட வேண்டாம். இருக்கிற இடத்தில் எல்லாம் அறிந்த இயேசுவே அப்படின்னு நீங்க கூப்பிட்டா அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா! அதனால எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடமிருந்து ஓடாதிருங்கள். தேவன் எங்க இருக்கிறார்? உங்களுக்கு கட்டுப்பாடா கொடுத்த சபையில் இருக்கிறார், ஊழியத்தில் இருக்கிறார், ஊழியக்காரர் இருக்கிறார். அக்கம் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற விசுவாசிகளோடு கூட அவர் இருக்கின்றார். ஹல்லேலூயா! அதுபோல உங்கள் தேவைகளை உங்களை என்ன செய்யக்கூடாது? கட்டுப்படுத்தக்கூடாது. நீங்க உங்க தேவைகளை கட்டுப்படுத்துங்க. உங்க தேவைகளை என்ன செய்யுங்க? கட்டுப்படுத்துங்க. உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தேவைகளை வைங்க. மிஞ்சி போனா ரொம்ப பாரம் நெருக்கம் வரும் பொழுது அதை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். தேவன் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்ப கட்டுப்பாடு இல்லாத ஒரு விசுவாசி அவன் விழுந்து விடுவான். கட்டுப்பாடு இல்லாத விசுவாச கூட்டம் அது விழத் தள்ளப்படும். கட்டுப்பாடு இல்லாத ஊழியர்கள் விழுந்து போவார்கள். அப்ப கட்டுப்பாடு இல்லாத ஊழியங்கள் ஏன் வீழ்ச்சி அடைகின்றன? ஆதார வசனம் சகரியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். சகரியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். எல்லாரும் கவனமா கேளுங்க. தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாலாக்கப்பட்டன. பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள், அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பாலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! வெளியில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதபடிக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் தொடர்ந்து நம்மை ஏமாற்றுகிற ஒரு மாயையை நம் கண்முன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யான சாட்சிகளை உருவாக்குகிறார்கள். பல மாயையான பிம்பங்கள் உங்கள் முன்னே இருக்கிறது. ஏமாந்து போய்விடாதீர்கள். உங்க சர்ச்சில் உங்க கண்ணு முன்னாடி எழுந்து நின்று சில பிள்ளைகள் சாட்சியை சொல்றாங்க, அது உண்மையான சாட்சிகள். ஹல்லேலூயா! உங்கள் கண் முன்னே இருக்கிற ஊழியர்களை பாருங்கள். நீங்கள் செலுத்துகிற காணிக்கை விஷயமா இருக்கட்டும், உங்கள் கண் முன்னே செய்கிற ஊழியங்களா இருக்கட்டும், அது உண்மையானவைகளாய் இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தா ஊழியம், ஹல்லேலூயா, இருந்தா சில காரியம், இருக்கிறதில் மேன்மை, இருக்கிற கொஞ்சத்தில் உண்மை,
இப்படி தேவன் நம் கண் முன்னே நமக்கு சாட்சியாக சில காரியங்கள் வைக்கிறார். வெளியில் போனால் அது எல்லாமே ஏமாத்துகிற காரியங்கள். அதை குறித்து தேவன் முன்னமே தீர்க்க தரிசனமாகவே சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மாறுபாடு உள்ள ஊழியங்கள், விழுந்து போன ஊழியங்கள், பிரபலமான ஊழியங்கள், பாழாக்கப்பட்ட ஊழியங்கள், உதவாத ஊழியங்கள், புலம்பும் ஊழியங்கள், அசைக்கப்படாத ஊழியங்கள், தள்ளப்பட்ட ஊழியங்கள், மகிமை அளிக்கப்பட்ட ஊழியர்கள் அலரும் ஊழியர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பெருமை உள்ள ஊழியர்கள் அழிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, கீழே விழப்பட்ட ஊழியர்களாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் வாசித்த சகரியாவினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நமக்கு ஒரு பாடம். தேவ பிள்ளைகளாய் தேவனை விசுவாசிக்கிற ஒரு விசுவாச கூட்டத்தாராய் இருந்து கொண்டிருக்கிற இந்த ராஜபாளையம் சிட்டி திருச்சபை மக்களே, நீங்கள் தேவதாரு விருட்சங்களைப் போல இருக்கக்கூடாது. நீங்கள் லிபோனோன் மரங்களைப் போல இருக்கக்கூடாது. நீங்கள் பிரபலமானவைகளாய் இருக்கக்கூடாது. பாசானினுடைய கர்வாலி மரங்களைப் போல இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்கு சித்தம் செய்கிற, தேவ ஆவியினால் கட்டுப்படுத்தப்படுகிற, கட்டுப்பாடு உள்ள, கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 6 காரியங்கள் சொல்லப்பட்டவைகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசுவானவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து பலனடைய வைத்துவிட்டு அவர் போய்விட்டார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் இந்த 6 விஷயங்கள் விழுந்து விட்டால் நாம் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அது அர்த்தமாய் இருக்கிறது. எனவே நிதானியுங்கள். மாறுபாடு உள்ள வாழ்க்கை வேண்டாம், பெருமை உள்ள வாழ்க்கை வேண்டாம், என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிற தன்மை நமக்கு வேண்டாம். பிரபலமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி வேணும் அப்படின்னா நன்மை செய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நன்மை செய்தால் உன்னை புகழ்ச்சியாக வைக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். உதவி செய்ய வேண்டும். உதவாத பிள்ளைகளாய், குடும்பங்களாய், விசுவாசிகளாய் நாம் இருக்கக்கூடாது. எல்லோரையும் நேசிக்கிற, உதவி செய்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளே உதவி செஞ்சுட்டு நம்மளே திருப்பி கேட்டாது என்ன? நம்மளே காணிக்க போட்டுட்டு நம்மளே அந்த காணிக்கைக்கு கணக்கு கேட்டா என்ன? சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்ல மாட்டீங்க? நம்மளே ஒண்ணு செய்யறதுக்கு நம்ம மனசார உற்சாகமா கொடுத்துட்டு அது என்ன ஏது அப்படின்னு நாம அதை போய் பார்ப்பதற்கு மூக்க நுழைக்கிறது என்ன? அழிந்து போய்விடுவோம், அழிக்கப்பட்டு போய்விடுவோம், வீழ்ச்சி அடைஞ்சிருவோம், எழுந்திருக்கவே முடியாது. அதை போய் பகுத்து பிரித்து பார்த்து கொண்டிருந்தால் நாம் முற்றிலுமாக ஏமாந்து போய்விடுவோம், வஞ்சிக்கப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாம் உயர வேண்டும், நாம் மேன்மை அடைய வேண்டும், நாம் எழுந்து நிற்க வேண்டும். உடனே எழுந்து நின்றாங்க, தூங்குறவங்க வெளிச்சிடணும். ஹல்லேலூயா. கட்டுப்பாடு உள்ள ஒரு சாட்சி உள்ள ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. சரியான விசுவாசி ஒரு சரியான கட்டுப்பாடோடு கூட வாழ்கிற ஒரு பிள்ளைகளாய் இருப்பார்கள். அதுதான் நீடித்து நிலைத்திருக்கிற விசுவாசத்திற்கு அடையாளம். அதனால வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான், எப்போதும் எழுந்து நிற்பான், விழமாட்டான். ஒருவேளை விழுகிற சூழ்நிலை வந்தா கூட எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்துச்சு நிற்கிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. கட்டுப்பாடு இல்லாத ஒரு விசுவாசி அல்லது ஒரு குடும்பம் அல்லது ஒரு ஊழியம் அல்லது ஒரு ஊழியர்கள் தொடர்ந்து வீழ்ச்சி அடைவார்கள், தொடர்ந்து பாழாக்கப்படுவார்கள், தொடர்ந்து அழுது புலம்பி பஞ்சப்பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து சுயமா திட்டத்தை போடுவாங்க. பிசாசு முழுசா வந்துருச்சுன்னு அதுக்கு அர்த்தம் கர்த்தருக்கு சாட்சியா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய தேவையை அறிய வேண்டும். நம்முடைய தேவையை நாம் அறிந்து நம்முடைய தேவைக்காய் போராடுகிற ஒரு கூட்டமாய் இல்லாமல், உலகத்தான் செய்வான், அதை தன் தேவை அறிஞ்சு அதுக்காக போராடுகிறவன் உலகத்தான். கர்த்தருடைய தேவை என்னதென்று அறிந்து போராடுகிறான் கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்படுகிற கட்டுப்பாடு உள்ள விசுவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, தேவன் தாவீதிடம் சொன்னார், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் 7ஆம் வசனத்துல, நான் ஆலயத்தை நான் இப்படியா உன்னை கட்ட சொன்னேன், நான் என்னைக்காவது இப்படி கேட்டிருக்கிறேனா? நீ ஏன் இப்படி போய் செஞ்ச?
உன் இஷ்டத்திற்கு செய்வதற்காகத்தான் உன்கிட்ட வந்து நான் பேசலனா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு ஆண்டவர் அங்கே தாவீதிடம் கேள்வி கேட்கின்றார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் கேட்டதையும் தேவன் சொல்லாததையும் உணர்ந்து கட்டுப்பாடோடு கூட நடந்தால்தான் நாம் ஒரு உண்மையான கட்டுப்பாடு உள்ள கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. தேவன் என்கிட்ட என்ன கேட்டார்? தேவன் என்ன என்கிட்ட சொல்லல. சொல்லாததை போய் நான் செய்யக்கூடாது. சொன்னதை கேட்டு அதை மட்டும்தான் நான் செய்யணும். அப்பொழுது நாம் கட்டுப்பாடோடு கூட நடக்கிற ஒரு உண்மையுள்ள விசுவாசி நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், என்ன ஆண்டவர் ஏவிக்கிட்டே இருக்கார். என்ன ஆண்டவர் ஏவிக்கிட்டே இருக்கார். இத போய் என்ன வாங்க சொல்றார். இத போய் என்ன கர்த்தர் தான் என்கிட்ட சொல்றார். கடைசியில் வந்து அழுகுவாங்க. ஐயோ அப்படி இப்படின்னு அழுகுவாங்க. இததான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு உங்க மனசுக்குள்ள நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு கடைசியில் அது கர்த்தர் தான் என்னை செய்ய சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்லப்பட்டபடியே அங்கே வீழ்ச்சி வந்துடும், தோல்வி வந்துடும், நமக்கு பயங்கரமான நஷ்டங்கள் வந்துவிடும். அப்ப கர்த்தர் சொல்லாததை நாம் செய்யவே கூடாது. கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் நம்ம செய்யணும். அல்லேலூயா. அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பெயர் வந்து சவுல் என்கிற மனிதன். நல்லா தெரியும். சவுல் தேவன் சொன்னதை செய்யாமல் சொல்லாததை அவன் செய்ய ஒரு ஒரு பறவை பறக்கிறது போல பறந்து பறந்து போய் செஞ்சான். கடைசியில முடிவு என்னாச்சுன்னு பாருங்களேன், ரொம்ப மோசமாயிருச்சு. அப்ப தேவன் சொன்னதை செய்யணும், அதுதான் சரியான முடிவு. தேவையில்லாதது போய் செஞ்சா அது தவறான முடிவு, தவறான ஊழியம், தவறான குடும்ப நடத்த, தவறான வாழ்க்கை. கடைசியில் அதுக்கு பேரு சாட்சி கெட்ட ஒரு ஜீவியமாயிரும். அப்ப தேவன் கட்டுப்பாடு கொடுக்கிறார். கேட்கிற விஷயத்தில் கட்டுப்பாடு கொடுக்கின்றார். என்ன சொல்ல மாட்டீங்க? ஜெபிக்கிற விஷயத்தில் கட்டுப்பாடு கொடுத்தார். எதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? கேட்கிற விஷயம் ரெண்டு. ஒன்னு காது கொடுத்து கேட்கறது, இன்னொன்னு வாயினால சொல்லி ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டது. அப்ப முதலாவது நம் வாயினால் சொல்லுவதை ஆண்டவர் இடத்தில் கேட்பதை குறித்து சொன்னார். நாமம் பரிசுத்தப்படணும், ராஜ்யம் வர வேண்டும், சுத்தம் செய்யப்பட வேண்டும். தேவன் அதை கேட்டார், தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்றாரு, கேட்கிற விஷயத்தில் சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கு இரண்டாவது கட்டுப்பாடு என்னன்னா, கேட்கிறதில் கட்டுப்பாடு வேண்டும். ஹல்லேலூயா. சர்ச்சில் வந்துட்டு நல்லா பாடி ஆராதிச்சுட்டு வரும்போதே ஜபத்தோடு வந்து செபிச்சிட்டு ஆண்டவர் பேசுகிற நேரத்துல நம்ம காதை அடைச்சுக்கிட்டு முக்காடை நம்ம போட்டோம்னா காது என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நைஸா அப்படியே தூங்கிட்டு கடைசியில அடுத்த வாரம் வரும் பொழுது அழுது புலம்பி சர்ச்சுக்குள்ள வந்துகிட்டு பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுன்னு முடிவுல வந்து நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு ஒண்ணு தெரியுது, ஆண்டவர் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, சொல்லாததை போய் செஞ்சோமே, கடைசியில நமக்கு இந்த பாடு உபத்திரமும் தேவையா அப்படின்னு கடைசியில இனிமே என்ன தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே உம்முடைய வழியில் நான் நடப்பேன், உம்முடைய வார்த்தை நான் சரியாய் கேட்பேன், இனிமே சர்ச்சில் தூங்க மாட்டேன். பக்கத்தில் ஒளிப்பி சொல்லுங்க, ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப கேட்கிறதில் கட்டுப்பாடு இருக்கிறது. நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன பைபிள் வாசிக்க தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தேவை. எனக்கு ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு ஆண்டவர். இது என்ன மாதிரியான ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் அப்படி நமக்கு தெரியல. பைபிளை எப்போதும் ஊழியர்கள், சத்திய வசனத்தை எப்போதும் ஊழியர்கள் உங்களிடத்தில் கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு கட்டுப்பாடு அதுதான். அவங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு சந்தோஷம் கூட என்னன்னா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தில் வேறெந்த சந்தோஷமும் எனக்கு இல்லை என்று தேவ ஊழியர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஒரு 5000 ரூபாய் காணி கேட்டு வந்து அப்படியே ஊழியக்காரன் கையில் கொடுத்துட்டு அப்படியே ஜோம் பண்ணிட்டு போனா ஊழியக்காரங்கள் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு
நினைச்சிட. அந்த காணிக்கை வாங்கினா கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய இதை நாங்கள் பயன்படுத்த போகிறோம். இதை கொடுத்த நபர்கள் நம்ம வார்த்தையில் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க அப்படின்னு தான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஊழியர்களை திருப்திப்படுத்த ஒரே ஒரு விஷயம் தான் பைபிளில் சொல்லியிருக்கிற விஷயத்தை நாம சந்தோஷமாய் கடைபிடிக்க வேண்டும். தேவன் சொல்லாததை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்ய. தேவன் சொல்லாததை யார் செய்வான்னா, தேவன் சொல்லும் போது கேட்காமல் இருக்கிறவர்கள் தான் செய்வாங்க. அப்ப இங்க இருக்கிற நமக்குள்ள ஏன் சாட்சியுள்ள ஜீவிதம் வரல? கர்த்தர் படிப்படியா உயர்த்தி வச்சிருக்கிறார். 1 2 3 4 5 அப்படின்னு ஒவ்வொரு படிகள் இருக்கிறது. அந்தந்த படிகள்ல மேல ஏறிட்டு திடீர்னு சரிஞ்சு விழுந்துட்டோம் அப்படின்னா எங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஆளு, இந்த அம்மா, இந்த ஐயா, இந்த தம்பி, இந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவன் சொல்லாததை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதுல மூழ்கி போயிட்டாங்க. கடைசியில எழுந்திருக்க முடியாத தன்மைக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சொல்ல மாட்டீங்க, சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த நபர்கள் ஜெபம் பண்ண கடைசியில பாதிக்கப்பட்ட நிலைமையில ஜெபம் பண்ண வந்தா, ஆண்டவரே நீங்க சொல்லாத இவங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, இவங்க சொல்லாத செய்ய பழகிட்டாங்க, இவங்க அதிலேயே மூழ்கி போயிட்டாங்க. ஆண்டவரே மீண்டும் ஒரு புதிய இருதயத்தை இவர்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. ஒரு புதிய இருதயத்தை இவர்களுக்கு சிருஷ்டியும். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆவியை இவர்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க என்று தான் ஜெபிக்க முடியும். மற்றபடி நீங்க நஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இழந்ததை திருப்பி தாங்க அப்படின்னு கூட ஜெபிக்க முடியாது. முதல்ல இவங்க இருதயம், இவங்களுடைய செவி என்ன செய்யணும், மாற்றப்படுவதற்காக தான் ஜெபம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது போல விசுவாசிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. தேவன் சொன்னதை மட்டும்தான் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, குடும்பத்துக்கு ஒரு தேவை இருக்கு, சபைக்கு ஒரு தேவை இருக்கு, வெளியில் இருக்கிற ஜனத்துக்கு ஒரு தேவை இருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சோம், ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு, இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்ல கூடாது என்று சொல்லி இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனத்துக்கு 1000 தேவை இருக்கும்யா. இந்த ஜனங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கும், 1000 ஆசைகள் இருக்கும், 1000 விருப்பங்கள் இருக்கும், அவங்களுக்கு 1000 முயற்சிகள் இருக்கும். ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுக்குள்ளதான் வாழ முடியும். உலகத்தில் இருக்கிற ஜனத்திற்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது உலக காரியங்கள் தாங்க இருக்கும். அது தூக்கி முதுகுல வச்சா அது பெரிய மூட்டை கணக்கா இருக்கும். அதை தூக்கிட்டு நாம சுமக்க கூடாது. ஒருவேளை தூக்கி சுமந்தீங்கன்னா உங்களை கூப்பிடுறாரு, இருகரம் விரிச்சு கூப்பிடுறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அதை தூக்கி ஓரமா வச்சிருவார், அதை தூக்கி ஓரமா வச்சிருவார், வச்சுட்டு கடைசியில பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, ஐயா உங்க சொந்த பிள்ளைகளுக்கு நீங்க நன்மை செய்ய அறிஞ்சிருக்கிறீங்க. மீனை கேட்டா பாம்பை கொடுப்பீங்களா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பீங்களா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது அந்த பரமபிதா நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜனத்தின் தேவை, அஞ்ஞானிகளின் தேவை, உலகத்தின் தேவை, அது பெரிய பாரமுள்ள ஒரு மூட்டையை முதுகில் சுமக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு விசுவாசிக்கு தேவை ஹல்லேலூயா, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று பரிசுத்த ஆவி மட்டும்தான். அல்லேலூயா. எங்க சுத்தி சுத்தி போனாலும் வந்து நிக்கிற இடம் ஒன்றுதான், அது பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு காது நல்லா கேட்குது? கரங்களை தூக்கி விரல வச்சுங்களேன். எத்தனை பேருக்கு காது நல்லா கேட்குது? எத்தனை பேருக்கு காது நல்லா கேட்குது? கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், அல்ல சிரிச்சு மகிழ்கிற பிள்ளைகள் நீங்கள் பாக்கியவான்கள். அப்ப ஒண்ணு தேவை, என்னது? பரிசுத்த, பரிசுத்த, சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த, பரிசுத்த ஆவிதான் எனக்கு தேவை. ஜனத்துக்கு 1000 தேவை இருக்கும், ஜனத்திற்கு 1000 கட்டுப்பாடு இருக்கும், ஜனத்துக்கு 1000 கலாச்சாரங்களும் சம்பிரதாயங்கள் இருக்கும். அவைகளை நாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு
என்னை ஏவுகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்ப இந்த உள்ளூர் மக்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இந்த புதுப்பட்டி, இடையாங்குளம், மம்சாவரம், ராஜபாளையம், பனியம்பட்டி, ஹவுசிங் போர்டு, கார்த்திகைப்பட்டி, காரிச்சேரி, சிவகாசி, இப்படி என்னென்னலாம் ஊர் நம்ம எல்லாம் போறோமோ அந்த உள்ளூர் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது நம்முடைய அழைப்பு தான், இல்லைன்னு இல்லை. அல்ல சொல்ல மாட்டீங்களே. ஆனால் அதற்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. சொல்ல மாட்டீங்களே. ஹல்லேலூயா. சீசர்கள் சொன்னார்கள், இவ்வளவு பேரை நாம எப்படி திருப்திப்படுத்த முடியும்? இங்க உட்கார்ந்து இருக்கிற மக்களை பார்த்தா எத்தனையோ பேரா இருக்கிறாங்க. உங்க பிரசங்கத்தை ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பசியை மறந்து, தாகத்தை மறந்து, நேரத்தை மறந்து, எல்லாத்தையும் மறந்து நினைச்சாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணணும்னா நம்ம கிட்ட இன்னுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அங்கே ஒரு சிறுவனுடைய கையில் இருந்த ஆகாரத்தை எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாகி மீதம் எடுக்க வைக்கிற தேவன் அங்கே இருந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஜனத்தின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் கையில் இருக்கிறவைகளை பல மடங்கு பெருக்கி அதை பிறனும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக நம் கரத்தில் இருக்கிறதை பன்மடங்கு 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 ஆசீர்வதிக்கிற, பெருக பண்ணுகிற தேவன் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவா. என் கையில் இருக்கிறதை, என் இடத்தில் இருக்கிறதை, என் வீட்டில் இருக்கிறதை எனக்கு மீதமா நான் சேமித்து வைக்கிறதை பல மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கின்றார். ஹல்லேலூயா. கைவிடவே மாட்டார். சொல்ல மாட்டீங்களே. அப்ப மனித ஆதாரம் அல்ல, தேவனின் சக்தி தேவையை நிறைவேற்றுகிற சக்தியா இருக்கு. அந்த தேவனுடைய அந்த சக்தி என்ன, ஆற்றல் என்ன, வல்லமை என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா அங்கேயும் பரிசுத்த ஆவியானவர் தான். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவினாலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நல்லா கரங்களை தட்டி சோரா மகிமைப்படுத்துங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இனி வருகிற நாட்களிலே என் பலம் அல்ல, என் சக்தி அல்ல, என் ஆற்றல் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் எனக்காக இருந்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கின்றார். அப்ப எனக்கு கட்டுப்பாடு சொல்லுங்க, எனக்கு கட்டுப்பாடு இருக்கு, எனக்கு கட்டுப்பாடு இருக்கு. ஹல்லேலூயா. தேவைகள் பூர்த்தி ஆகுமா? எனக்கு கட்டுப்பாடு இருக்கு. என்ன? பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்டர்? நம்ம நாளைக்கு முன்ன நம்முடைய சபையின் மூலமா அது குடிசை சர்ச்சா இருக்கும் போதே, இங்கே உள்ள சர்ச்சை மட்டும் இல்ல, முன்னே இருந்த சர்ச்சா இருக்கட்டும், அதுக்கு முன்னே இருந்த சர்ச்சா இருக்கட்டும், நாம் கடந்து வந்த பாதைகளை நாம திரும்பி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துமஸ் பண்டிகைன்னு சொல்லிட்டா ஒரு டேபிளை போட்டு அந்த டேபிள்ல விதவைகளுக்கு சேலை, ஏழைகளுக்கு துணிமணி, அரிசி, பருப்பு இப்படிலாம் வாங்கி கொண்டு வந்து அடுக்கி நம்மளால், நம்முடைய கரங்களால், இந்த சபையால், இந்த ஊழியத்தால் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்ய தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இதையெல்லாம் இப்ப செய்ய முடியாமல் போயிருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்ப தேவன் சொல்லிட்டாரு, இந்த காரியங்கள்லாம் நடக்கணும்னா உனக்கு தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா வரும் நாட்களிலே நம்முடைய சபை மூலமா ஒரு மிகப்பெரிய உதவும் கரம் திட்டம் வரப்போகுது, மிகப்பெரிய ஊழியம் வரப்போகுது. நம்முடைய சபை மூலமா அநேகர் கையேந்தி வருவார்கள், ஆண்டவரை பிடித்துக் கொள்வார்கள். இங்கே வந்து அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிற அந்த நன்மை மூலமா உண்மையான தெய்வம் இயேசுவை அவர்கள் அறிந்தே கொள்வார்கள், விடவே மாட்டார்கள், சபையில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சபைக்கு தேவை என்னன்னு ஒண்ணு வந்துருச்சு. சபைக்கு தேவை என்னன்னு வந்துருச்சு. முக்கியமா ஒண்ணு, எதில் பெருக்கம் வேண்டும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்திருந்ததா நமக்கு ஒரு பெருக்கம் தேவை. நமக்குள்ள என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையிலே கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். தேவன் அவர்களை சபையிலே கொண்டு வந்து விடுகிறார். சபை நாளுக்கு நாள் என்ன செஞ்சிச்சு? வளர்ந்து பெருகி போச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எதுல பெருக்கம் வேணும்னு இந்த பைபிள்ல நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, சமாதானத்தால் பெருக வேண்டும், பக்தி விருத்தியால் பெருக வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தால் பெருக வேண்டும், பரிசுத்தாவினுடைய ஆறுதல். அவருக்கு பேரை தேற்றரவாளன் என்று பேர். என்ன பேரு சொல்லுங்க? கீழே அப்படியே போகும்போது நிச்சயமா நீங்க பாப்பீங்க, ஒரு 10,000 ரூபாய் கீழே கிடக்கும். ஆமேனா? இங்க வாரு, சந்தோஷத்தை பாரு. 10,000 ரூபாய் கீழே கிடக்குன்னு சொன்ன உடனே சந்தோஷம் பாரு. ஆகா, கரெக்டா சொல்லிட்டாரு, இது நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
போகும்போதே நான் நினைச்சுவேன் கறியை வாங்கிட்டு போயிடுவேன் சமைச்சு கொண்டாட. அல்லேலூயா. அப்போ ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தேர்தல் நமக்குள்ள வருது, ஒரு தேற்றப்படுகிற விஷயம் நமக்குள்ள வருது. அது ஒரு சின்ன ஒரு அற்பமான காரியம். அல்லேலூயா. ஆனா எல்லாவற்றையும் விட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தேற்றப்படுகிற தேர்தலை நமக்குள்ள வைத்திருக்கின்றார். அவரே தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் முதல்ல நம்மளை தேற்றி 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 அரவணைப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப சபைக்கு ஒரு தேவை இருக்கு, அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுட்டா சபை சமாதானம் அடையும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சபைக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவை கட்டுப்பாடு இருந்தா சபை பக்தி விருத்தி அடையும். சபைக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த தேவை கட்டுப்படுத்தப்பட்டால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் இந்த சபை நிரம்பும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சபைக்கு ஒரு தேவை இருக்கு, தேற்றப்படுகிற விஷயம் அது பரிசுத்த ஆவியானவர் தேற்றப்பட்டா இந்த சபையை அடிச்சுக்கிற யாராலும் முடியாது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப பணத்தால் அல்ல, என்ன இல்ல, 1000 ரூபாய் ஒரு சின்ன ஒரு சேமிப்பா நம்ம வாங்கி அதை பயன்படுத்துறோம். ஆனா அது தருகிற சந்தோஷத்தை விட தேவன் பரிசுத்தாவி மூலமாய் கொடுக்கப்படுகிற சந்தோஷம் பெருசாயிருக்கு. அதனாலதான் பிள்ளைகள்ல 2 குடும்பங்கள் நாங்கள் இதை செய்கிறோம் என்று அவங்க என்ன செய்றாங்க, அதை பொறுப்பெடுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப அவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு, ஏதோ தேவனால் தேவன் மூலமாய் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துல தேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவைகளின் உள்ளத்தில் இருந்து என்ன செய்றாங்க, சமாதானத்தோடு கூட கர்த்தருக்காக அதை கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சபையிலே செய்ய ஆசைப்படுகிறார்கள். அல்லேலூயா. அது எல்லாருக்குள்ளேயும் நடக்கணும்னா சபை மக்களாகிய நமக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வேண்டும். அல்லேலூயா. அதிலிருந்து ஒரு காரியத்திலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டா நமக்குள்ளே சமாதானம் பெருகும், பக்தி விருத்தி பெருகும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருகும், பரிசுத்தாவினுடைய ஆறுதலும் தேரும் சமாதானமும் என்ன செய்யும், வழிந்து ஓடும். அப்பதான் சபை நிரம்பி வழியும். அல்லேலூயா. இப்ப சபையில் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் பெருக்கம் என்பது குறையும். பெருக்கம் என்பது என்ன செய்யும், வெள்ள சில பேரு ஆண்டவர் எனக்கே சொல்றாரு, நீங்களே திரும்பி ஒருத்தர் முகத்தை பாருங்க, உண்மையிலேயே இவங்க பரிசுத்தாவியினுடைய சமாதானத்தோடு வர்றாங்களா, இவங்க உண்மையிலேயே பரிசுத்தாவினுடைய கட்டுப்படுத்தப்பட்ட நபராத்தான் இங்க இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க ஒருத்தர் பார்த்தாலே தெரியுது. ஒவ்வொரு மூஞ்சிலையும் சும்மா பைபிளும் சும்மா ஒரு வேஷமும் தான் இருக்க ஒழிய உள்ளுக்குள் உள்ளார்ந்த விஷயமா நீங்க பார்க்கும்போது சமாதானம், சந்தோஷம், பக்தி விருத்தியும், கடவுளுக்கு பயப்படுகிற பயமும் என்ன செய்யல, இல்லவே இல்லை. அதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அது வந்துருச்சுன்னா சபை பெருகும். அப்ப சபை பெருகுன்னு ஆசைப்படுறீங்கன்னா கரங்களை உயர்த்துங்களேன். அல்லேலூயா. இல்ல, சபை பெருகுன்னு ஆசைப்படுறீங்களா? ஆண்டவரே சொல்லுங்களேன், ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாடோடு கூட இனிமே சந்தோஷமா வாழுவேன், சமாதானமா வாழுவேன், உமக்கு பயந்து வாழுவேன். பரிசுத்தாவி நீர் என்ன சொல்கிறீரோ அதன் பிரகாரம் நான் சொல்லுவேன், நான் செய்வேன், நான் நடப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி ஒரு தீர்மானத்தை நம்ம எடுத்துட்டா நிச்சயமா நம்முடைய சபை பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பத்தின் தேவை, குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகள், சம்பளம் 10,000, மனைவனுடைய சம்பளம் அதுவும் ஒரு 10,000 20,000. இந்த 20,000த்துக்குள்ள வாழ வேண்டும் என்று தேவன் நமக்குள்ளே ஒரு விருப்பத்தை வச்சிருக்கிறார். ஏன்னா சம்பளம் அவ்வளவுதான், தகுதி அவ்வளவுதான். இன்னொருத்தனுடைய வருமானத்தை எனக்கு வேணும்னு அடையணும்னா அந்த தகுதி எனக்குள்ள வரணும். அந்த தகுதி எனக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அந்த தகுதி எனக்குள்ள வராதபடிக்கு நான் அவனுடைய சம்பளம் பெறணும்னு ஆசைப்பட்டு நான் அந்த தகுதியை அடையாமலே ஒரு முயற்சியை செஞ்சேன்னா அதுக்கு பேரு சரியான முடிவு அல்ல, சரியான கட்டுப்பாடு உள்ள வாழ்க்கை அல்ல. அது கட்டுப்பாடு இல்லாமல் போறது, ஆசையில போறது. என் வேலை இவ்வளவு, என் படிப்பு இவ்வளவு, என் சம்பளம் இவ்வளவு, எனக்கு நிர்ணயம் பண்ணது இவ்வளவு, இதுல நான் வேலை செஞ்சு, இதுல சம்பாதிச்சு, இதுல கையில கொண்டு வந்து இதுல நான் வாழணும். அதை விட்டுட்டு நானா ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அங்கேயும் ஆண்டவருடைய வசனத்தை வச்சு சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சில தீர்க்கதரிசிகள்கிட்ட நீங்க போனீங்கன்னா கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதுக்கு 2 பேர் கை தூக்குறாங்க பாருங்க. சில தீர்க்க தரிசன வசனமா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்னும் எண்ணி 30 நாட்களுக்குள்ளே உங்கள் வீட்டிலே, உங்களுடைய அக்கௌண்டிலே மிராக்கல் மணி என்று உங்களுடைய பர்சிலே வந்து என்ன செய்யும், பணம் விழும் என்று நினைச்சுவாங்க, சொல்லிடுவாங்க. உடனே அந்த ஆசை தினந்தோறும் ராத்திரி நமக்குள்ள பிடிச்சுக்கிட்டு விடாது.
தொடர்ந்து அந்த சிந்தனையை வந்து கர்த்தர் சொல்லிட்டாருங்க, தீர்க்கதரிசி வந்து நம்மளுக்கு சொல்லிட்டாருங்க அப்படின்னு நமக்குள்ள எண்ணங்கள் வந்து 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 நாம தேவனுக்கு சாட்சிகளா இருக்கணும். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், வேண்டிக் கொள்ளும் முன்னமே அவர் அறிந்திருக்கிறார் என்கிற அந்த கட்டுப்பாடு உள்ள ஜீவியத்திலிருந்து நாம் மாற்றப்பட்டு கடைசியில் செஞ்சிருவோம், அந்த தப்பான வார்த்தைக்குள்ள விழுந்து நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வோம். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றாரு, குடும்பத்தினுடைய தேவைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு உலகத்தின் மூலமா சில நபர்கள் மூலமா வீணான ஆசைகளாய் நமக்குள்ளே சில காரியங்களாக கொண்டு வந்திருந்தா இன்னைக்கே இதே இடத்துல விட்டுட்டு போயிருங்க. கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார், நிச்சயமா அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போலதான் குடும்ப உறவு. ஏங்க எப்படி இந்த அவன் ஒருத்தன் சொல்றான் ஏங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், அவனுக்கு அடிச்சு ஒரு ஜாக்பாட்டு அவன் உலகமுல்லாம் என்ன செஞ்சான், பிரபலம் ஆயிட்டான். இங்க மனைவி ஏங்க அப்படின்னு நைஸா சுரண்டி இப்படி இப்படி இப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, சில காரியங்களை சொல்லுவாங்க. அவர் என்ன கஷ்டத்தில் இருக்கிறான்னு அதை கேட்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு மனசு என்ன செய்யாது, வராது. அவர் என்ன சோதனையோடு கூட வேதனையை தாங்கிக்கிட்டு குடும்பத்துக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக சகிச்சிருக்கிறார் என்ன செய்யாது தெரியாது. ஆனா ஏங்க அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், ஐயோ ஏதோ இடி உள்ள போது போல அப்படி என்ன செய்வாரு கணவர் நினைப்பார். கவனமா என்ன செய்வாரு, வார்த்தையை பயன்படுத்துவார். இவ எதையோ நம்ம கிட்ட கேட்க போறா, இவளை அப்படின்ட்டு இவ என்னமோ நம்மள விழத்தள்ள போறா, குடும்ப வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்துட்டோம், இவன் மறுபடியும் இழுத்து கொண்டு போய் பின்னாடி தள்ள போறா அப்படின்னு ரொம்ப கவனமா பதில் சொல்லுவார். சிரிக்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணிருப்பார் உங்க வீட்டுக்காரரு. ஹல்லேலூயா. நாம ஒரு கணவர்கிட்ட ஒரு வேண்டுதலா ஒரு மனைவியா இருக்கிறவங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டாலே கணவருக்கு என்ன செய்யுது, வெடிகுண்ட போட்ட மாதிரி இருக்கு. அதே போல மனைவி, கணவன் போவாரு சம்பாதிச்ச காசெல்லாம் நல்ல கணவன்மார்கள் மனைவி கிட்ட கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்கிறீங்களா? என்ன பொம்பளை கை தூக்குது ஆம்பளை கை தூக்கு சொன்னா, கணவன்மார்கள் சம்பாதித்து மனைவி கையில கொண்டு போய் கொடுத்து அதை உற்பத்தி பண்ண ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு அதுல சில காரியங்களை சகித்து வைத்து கொண்டு அதை பிரயாசத்தை படும் பொழுது அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சில காரியங்களை அவங்க கேட்பாங்க, கேட்ட உடனே அவங்களுக்கு யாருக்கு, மனைவிக்கு குபீர்னு வரும். ஏன்னா அவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அதை என்ன செய்வாங்க, கரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. தெரியாது, சில பொருட்கள் வீட்டில் புதுசு புதுசா வந்திருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம ஒரு நபரா இல்லாம பிள்ளைகள் சில நேரம் அப்பா அம்மாவுக்கு தெரியாம சில ஆசைகளை வச்சு குடும்பத்தினுடைய தேவைகள் கட்டுப்பாடு இல்லாம போய் கடைசியில் குடும்ப வாழ்க்கை கடனிலும் கஷ்டத்திலும் பயங்கரமான ஒரு சாபமான வாழ்க்கைக்கும் தள்ளப்படுவதை தேவன் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. அப்ப நேரம் கொடுங்க, பொருளாதாரத்தில் ஒரு கட்டுப்பாடு கொடுங்க, உறவுல ஒரு கட்டுப்பாடு கொடுங்க. அன்புன்னு சொல்லியே நஷ்டப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு இதை கூட நீங்க செஞ்சு தர முடியாதா அப்படிலாம் சொல்லி நம்மளை நஷ்டமாக்கிடுவாங்க. அந்த உறவுகள், அந்த உணர்ச்சிகள், இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு கொடுத்தா குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வெற்றியை தருவா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தேவைகள் என்று ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் என்ன செய்வாரு, தம்முடைய ஆவியினாலே நிறைவேற்ற உதவி செய்வார். இப்போது நாம் எழுந்து நிற்போம். சுருக்கமாக, ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டுப்படாமல் போயிட்டா நிச்சயமா அதுல தோல்வி இருக்கு. கட்டுப்பாடு இல்லாத விசுவாசி வீழ்ச்சி அடைவார்கள், கட்டுப்பாடு இல்லாத நபர்கள் பாழடைவார்கள், கட்டுப்பாடு இல்லாத பிள்ளைகள் புலம்புவார்கள், அழுது 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 தங்கள் வாழ்க்கையை நஷ்டமாக்குவார்கள். ஆனால் கட்டுப்பாடு உடைய விசுவாசி என்னென்றைக்கு நிலைத்திருப்பார்கள். தங்கள் வாழ்க்கையை சாட்சியுள்ள ஜீவியத்திற்காக கட்டுப்படுத்தப்படுகிறவர்கள் பெருகுவார்கள். தங்கள் வாழ்க்கையிலே கட்டுப்பாடு வைத்திருக்கிற பிள்ளைகள் ஆவிக்குரிய பலன்களை, ஆசீர்வாதங்களை காண்பார்கள். அவர்கள் தேவனுக்கு சாட்சியாயிருப்பார்கள். அவர்கள் தேவனுக்கு மகிமையாயிருந்து கனி கொடுப்பார்கள்.